ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கம் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு தகவல். இந்த ஜோதிடத்திலேயும் இந்த காலக்கடிதத்தை அடையாளம் கண்டு மனித சமுதாயத்திற்கு பெரும் வளர்ச்சியில் பெரும் பங்கை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஜீவனத்துக்கு சம்பந்தப்பட்டது தான் ஜோதிடம். அந்த ஜோதிடத்தை சுலபமாக கற்று எண்ணற்ற மக்களுக்கு வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் அமைந்த பல ஜோதிடர்களுடைய ஜாதகம் என்னிடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு என்னை விட வயதில் மூத்த ஒரு ஜோதிடர்களுடைய ஜாதகம். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலுக்கான செயலை செய்ய வேண்டுமானால் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் லக்னத்துக்கு 2க்குரியவன் ஆட்சி உச்சம் மூலத்திருக்கணும், ஏதாவது ஒரு தகுதியோடு இருக்க வேண்டும். அதே சமயத்தில் 2ஆம் இடத்தில் பாவக்கிரகம் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தது குரு, கேது, புதன், சந்திரன் ஒருவருக்கொருவர் மறையாமல் இருக்க வேண்டும். புதன் என்று சொல்லக்கூடிய புத்தி, சந்திரன் என்ற மனம், கேது என்ற ஞானம், குரு என்ற ஆசிரியத்தன்மை, இந்த 4ம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள வேண்டும். அப்படி தொடர்பு கொள்ளாத பட்சத்தில் ஒருவருக்கொருவர் மறையாமல் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் 6, 8, 12க்குரியவனுடைய சம்பந்தம் இல்லாமல் இருந்து லக்கணம் பலம் பெற்று லக்கணத்துக்கு 2க்குரியவன் உச்சம் பெற்றோ அல்லது ஆட்சி பெற்றோ அல்லது குருவனுடைய பார்வையை பெற்றோ இருக்கும் பட்சத்தில் அவர் ஆகச் சிறந்த ஜோதிடனாக ஜோதிட உலகில் வலம் வருகிறார் என்பதை நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஜாதகம் என்று பார்க்கும் பொழுது இவர் 1/2/1955ஆம் ஆண்டு அதிகாலை 5:29 ஜனனம். லக்கணம் என்று பார்க்கும் பொழுது தனுசு லக்கணம். லக்கணத்தில் சுக்கிரன், ராகு, 2வது இடத்தில் சூரியன், 3வது இடத்தில் புதன், 4வது இடத்தில் செவ்வாய், 5வது இடத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் குரு, கேது, 11ஆம் இடத்தில் சனி உச்சம். இதில் வாக்குப்பளிதம் இருக்க வேண்டும் என்றால் 2க்குரியவன் வலுவாகவும் நட்பு பெற்றும் அல்லது ஆட்சி உச்சம் மூலத்திற்கோணம் பெற்றும் குருவனுடைய தொடர்பும் இருக்க வேண்டும். இங்கு இந்த முதல் விதியிலேயே இவர் தரமான ஜோதிடம் என்பது அடையாளம் காட்டுவதற்கான வாய்ப்பு. லக்கணத்துக்கு 2வது இடத்துக்குரிய சனி லக்கணத்துக்கு 11வது இடத்தில் உச்சம், லக்னாதிபதியால் பார்க்க பெறுகிறார். ஆக இவர் ஒரு ஜோதிடர். அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 2வது இடத்தில் சூரியன் பாவக்கிரகம். சொன்னால் சொன்னபடி இருக்கும், வார்த்தை பிசிறு தட்டுவதற்கான வாய்ப்பே இல்லை, அப்படியே நடக்கும். ஆக லக்கணத்துக்கு 9க்குரியவன் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறான். அதே சமயத்தில் சனி சூரியன் ஒருவருக்கொருவர் தசம கேந்திரத்தில் இருக்கிறார்கள். ஒருவர் சூரியனுக்கு தசம கேந்திரத்தில் சனி உச்சம், சனிக்கு 4வது வீட்டில் சூரியன். ஆக சூரியனுக்கு சனி கிடவில்லை, சனிக்கு சூரியன் கிடவில்லை. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 3வது இடத்தில் புதன். லக்கணத்துக்கு 3வது இடத்தில் புதன் என்பது ஒரு அற்புதமான விஷயம். காரணம் என்னவென்றால் காற்று வீட்டுக்குரிய கிரகம் காற்று வீட்டில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஞானம் என்பது சுலபமாக அமைந்து விடுகிறது என்பது எண்ணற்ற ஜாதகத்தில் பார்க்கிறோம். ஆக மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 வீட்டில் ஒரு கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் அதீத சக்தியோடு மேலோங்கி இருக்கிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்துக்கிறோம். ஆக புதன், மிதுனத்துக்குரிய புதன் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் அதே இன காற்று ராசியில் இருப்பது என்பது சால சிறந்தது. லக்கணத்துக்கு 4வது இடத்தில் செவ்வாய், அதாவது லக்கணத்துக்கு 5க்குரியவனும் லக்கணத்துக்கு 12க்குரியவன் 4ஆம் இடத்தில் இருப்பது என்பது சிறப்பான விஷயம். 4ஆம் இடத்துக்கு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குரு லக்கணத்துக்கு 7வது இடத்திலிருந்து லக்கணத்தை பார்த்தான் என்பது அதைவிட சிறந்த விஷயம். லக்கணத்துக்கு 5வது இடத்தில் சந்திரன், இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 5க்குரியவன் குருவனுடைய வீட்டிலிருந்து
மிகப்பெரிய யோகத்தை பெறுவது மட்டுமல்லாமல் பத்துக்குரிய ஜீவனாதிபதியான புதனுடைய நட்சத்திரத்திலிருந்து யோகத்தை பெற்றது. அதே சமயத்தில் லக்னத்துக்கு ஏழாவது இடத்தில் குருவும் கேதுவும். இது மிகப்பெரிய யோக மந்திரம் தந்திர விஷயங்களுக்கும் பரிகாரங்களுக்கும் மிக ஆகச்சிறந்த கிரக அமைப்பு என்பது குருகேது. இந்த குருவும் 29 பாகையில் இருக்கிறது, கேது 10 பாகையில் இருக்கிறது. ஆக கேதுவை கடந்த குருவாக இருப்பதால் இந்த கேது குரு சேர்க்கை இவருக்கு ஞானத்தை அளித்தந்தது என்பதுதான் மேலும் சிறப்பான ஒரு தகவல். அதே சமயத்தில் ஆக ஒவ்வொரு லக்னம் உள்பட ஒவ்வொரு சூரியன் முதல் கேது வரை 9 நட்சத்திரங்களும் அது நின்ற நட்சத்திரத்தினுடைய சாரத்தை பார்ப்போம். லக்னம் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து அதிக பாகை பெற்றிருக்கிறது. ஆக லக்னம் 9க்குரிய தந்தை வழி வம்சாவளியினுடைய பாரம்பரியத்துக்கு சொந்தமான ஒரு தரமான மனிதர் என்பதை தெளிவாக அடையாளம் காட்டுகிறது. அடுத்து சந்திரன் திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. ஆக சூரியன் இன்னொரு ராஜகிரகமான சந்திரனுடைய சாரத்தில் இருக்கிறது என்பதுதான் இது சிறப்பான விஷயம். சந்திரன் சூரியனுடைய சாரத்திலிருந்து சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் சார பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள் என்பது மேலும் விசேஷமான தகவல். அதுக்கடுத்தது செவ்வாய் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து லக்கணத்துக்கு 7-10 சாரம் பெற்று லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் அமைந்தது என்பது அதிகார தோரணையுள்ள ஜீவனத்தை அள்ளி தந்திருக்கிறது. அதே சமயத்தில் புதன் பாருங்கள் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து 5.47 பாகம் பெற்றிருக்கிறது. செவ்வாய் புதனுடைய சாரத்திலேயும் புதன் செவ்வாயினுடைய சாரத்திலேயும் இருக்கிறது. ஆக இங்கேயும் ஒரு நட்சத்திர சார பரிவர்த்தனை இருக்கிறது என்பது விசேஷமானது. குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் 29.41 பாகை பெற்றிருக்கிறது. ஆக லக்னாதி அப்படி இருக்கிறதிலேயே அதிக பாகையை வாங்கி தன்னுடைய வம்சாவளியில் அல்லது ஜோதிடத்துக்குள் இவருக்கென்று ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருப்பதை தெளிவாக அடையாளம் காட்டுகிறது. சுக்கிரன் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறது, முதல் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் மூல நட்சத்திரத்தில் முதன் பாதத்தில் கேதுவனுடைய நட்சத்திரத்திலிருந்து 11க்குரியவன் சுக்கிரன் என்பது இங்கு விசேஷமான தகவல். அதே சமயத்தில் கேதுவனுடைய பார்வை பெற்றது, குருவனுடைய பார்வை பெற்றது. இவர் ஆகச்சிறந்த ஜோதிடராக வளம் வருவதற்கு சுக்கிரனும் மிகப்பெரிய அனுகூலத்தை தந்திருக்கிறது என்பதுதான் இங்கு மேலும் விசேஷமான தகவல். குருவனுடைய நட்சத்திரத்திலிருந்து குருவால் பார்க்க பெறுகிறார். சனி விசாக நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரத்திலிருந்து குருவால் பார்க்க பெறுகிறார். அதுவும் சிறப்பான விஷயம். அதற்கடுத்தது ராகு மூல நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து இது கேதுவனுடைய தொடர்பு மட்டுமில்லாமல் குருவனுடைய தொடர்பும் பற்றதால் இவருக்கு எந்த இனத்திலிருந்து ஒரு வாடிக்கையாளர் வந்தாலும் அவருக்கு வாழ்நாள் முழுவதுமே இவர் குருவாக மாறி செயல்படுவதற்கான யோகத்தை அள்ளி தந்திருக்கிறது என்பது தான் சிறப்பான விஷயம். கேது திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறது. இந்த ஜாதகத்தில் ஒரு விஷயத்தை பாருங்கள் என்பவர்கள். ராகு மூல நட்சத்திரம் கேதுவனுடைய சாரம், கேது திருவாதிரை நட்சத்திரம். ஆக ராகுவும் கேதுவும் சார பரிவர்த்தனை. அடுத்தது புதனும் செவ்வாயும் சார பரிவர்த்தனை. அடுத்தது சூரியனும் சந்திரனும் சார பரிவர்த்தனை. ஆக 6 கிரகங்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி தந்திருக்கிறது என்பதுதான் மேலும் சிறப்பான விஷயம். சரி, இவருடைய ஜாதகத்தில் காற்று வீடுகள் மிக பலம் பெற்றிருக்கிறது. காற்று வீட்டில் குரு, காற்று வீட்டில் சனி, காற்று வீட்டில் புதன். ஆக ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் அமர்ந்து காற்று வீடு பலம் பெற்றிருக்கிறது. சராசரி மனிதன் சார்ந்த விஷயங்களை தாண்டி அமானுஷ்ய விஷயங்கள் அல்லது ஆன்மீகத்தில் இதுவரை நடைமுறையில் கேள்விப்படாத கோவில்களை சொல்லி அந்த கோவில் தரிசனத்தை செய்து வந்து வாடிக்கையாளர்கள் எண்ணற்ற மனிதர்கள் மிக சிறந்த நிவாரணத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலேயும் இருக்கக்கூடிய 2000 வருடங்களை கடந்த கோயில்கள் அனைத்து கோயில்களும் இவருக்கு அத்துபடியானது. அனைத்து கோயில்கள் சம்பந்தப்பட்டதும் எந்த நூலையும் எந்த காகிதத்தையும் பார்க்காமல் இந்த இடத்துக்கு நீ போ, இந்த தரிசனத்தை செய், உங்களுக்கு வாழ்க்கையில் நிவர்த்தி கிடைக்கும் என்று அவர் வார்த்தையிலிருந்து வந்துவிட்டால் அது சர்வ நிச்சயமாக நடக்கும் என்ற அனுபவத்தோடு சார்ந்த தகவலை எண்ணற்ற தகவலை நானும் சந்தித்திருக்கிறேன் என்பதுதான் இங்கு கூடுதல் தகவல். சரி நண்பர்களே, மற்றும் இந்த ஜாதகத்தில் குரு கேது புதன் ஒருவருக்கொருவர் தொடர்பு, குரு கேது சனி புதன் ஒருவருக்கொருவர் தொடர்பு. லக்னத்துக்கு 10வது இடத்தை செவ்வாய் பார்த்து அதிகார தோரணையும் தந்திருக்கிறார். ஆக ஒரு ஜாதகத்தில்
2ஆம் இடம் குரு கேது சந்திரன் புதன் இந்த 5 தொடர்புகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவர் ஆகச்சிறந்த ஜோதிடனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.